ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வந்து நம்ம ஒரு சட்னி செய்யலாம். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது மூணும் வந்து கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் வாடுறதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, வரமிளகா, தேங்காய் இதெல்லாம் போட்டு இதில் வாணலில் வந்து எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு பூண்டு, இஞ்சும் சேர்த்து வதக்கிடலாம். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிட்டு அதிலே 2 வரமிளகா போட்டு வதக்கிக்கலாம். நான் 3 போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுடலாம். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது 3ஐயும் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கலாங்க. தேங்காயும் சேர்த்தி வதக்கிட்டு அதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து அரைச்சிட்டு தாளிச்சிக்கலாங்க. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பனியாரம். இந்த சட்னிக்கு பனியாரம் செய்யலாம். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. பனியார சட்டி. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து குழந்தைங்களுக்காக வெறும் பனியாரம் எதுவும் சேர்த்தாமல் வெங்காயம் சேர்த்தாமல் வெறும் பனியாரம். குழந்தைங்க அப்போ தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு செய்யலாம். வெங்காயம்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எடுத்து பனியாரம் பண்ணிடலாம். அடுத்தது பெரியவங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு இது ரெண்டும் மாவில் கலந்து மாவில் நல்லா கலந்துட்டு அதையும் பனியாரமாக ஊற்றிக்கலாம். அப்புறம் இதில் தோசையும் ஊற்றலாம். தோசையும் சூப்பராக இருக்கும். இப்போ பனியாரமும் ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து வெங்காயம் போடாத பணியாரமும் தோசையும், இது வெங்காயம் போட்ட பணியாரமும் தோசையும், வெங்காயம் கேரட் போட்டு பணியாரமும் தோசையும், சட்னி இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நன்றி.